முகத்தம் கூட காட்டாமல் ஈஸியாக 5 யூடியூப் சேனல்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ண முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, ஏர்ன் பண்ணுறதுக்கு, இல்லை என்டர்டெயின்மெண்ட், இல்லை ஹாபியா இப்படியாவது எல்லாத்துக்குமே இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்ணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம 5 ஐடியாவை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 5ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கோட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் கூகுளில் இல்லை ChatGPTயில் டைப் பண்ணினாலே நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாலையோ இல்லை கேப்கட்லையோ டைப் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவராட்ட கொடுத்துட்டு அதுக்காக எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலாம். இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, இண்டிவிஜுவல் பர்சனோட க்ரோத், இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒவ்வொன்று போடலாம். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேட்கறக்கே ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த மாதிரி மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஷேர்ஸும் அதிகமாக வரும். ஸோ இந்த சேனலும் பேஜும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 4வது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேக்ஸ் இல்லைன்னா ரெசிபி. இதில் 2 எது வேணால் பண்ணலாம். ஒவ்வொன்றுமே எப்படி ஈஸியாக பண்ண முடியுங்கிற மாதிரி ஹேக் இருக்குல்ல, ஃபுட்டு, காய்கறி, அதெல்லாம். அது இல்லை அப்படின்னா ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணணும் கூட இல்லை, வெறும் ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த ஃபோட்டோலேருந்தே என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆடியோவாக. ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அந்த இமேஜ் நல்லா இருக்குது, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குன்னா இந்த பேஜும் நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபுட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சமைக்கிறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் முகம் காட்டணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு சேனல் தான். 3வது பார்த்தீங்கன்னா டெக் இல்லைனா ஆப் ரிவ்யூஸ். ஒவ்வொரு ஆப்பும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பை பற்றி டெய்லியும் ஒவ்வொரு ஆப்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். அத்தனை லட்சம் ஆப் இருக்குது. அதே மாதிரி டெக் ரிலேட்டடாகவும் ஒரு ஃபோனில் ஏதோ ஃபீச்சர் இருக்குது, இல்லை லேப்டாப்பில், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுவும் ரொம்ப ஈஸி. இதுக்கும் நீங்கள் ChatGPTயோட ஹெல்ப் கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா ஈஸி கிராஃப்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதை வச்சு அதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ போடலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் ChatGPTயில் கிடைக்கும். இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளையே எப்படி யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கனாலே போதும், நல்ல ரீச் இருக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் இல்லை லைஃப் லெசன். ஒவ்வொரு செலிபிரிட்டியோட லைஃப்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லை கிரிக்கெட்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்கள பற்றி சொல்லலாம். இல்லை பாலிடிக்ஸில் இருக்கவங்கள பற்றி சொல்லலாம். யார் வேணா பற்றியும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா ஃபேமஸ் புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம். ஃபேமஸ் பிஸ்னஸ் பர்சன்லாம் அவங்க லைஃப்பில் எப்படி ஜெயிச்சாங்கிறதையும் நீங்கள் வீடியோவை போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆகும், நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? உடனே ஒரு பேஜோ இல்லை சேனலோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.